ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். நாம் இன்றைக்கி இந்த சேனலில் சூப்பரான ப்ரக்கோலி வச்சு கட்லெட் எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம். நான் அதுக்கு மீடியம் சைஸில் 2 ப்ரக்கோலி எடுத்திருக்கேன். இந்த ப்ரக்கோலி உடம்புக்கு அவ்வளோ நல்லது. இதில் நார்ச்சத்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது. கால்சியம், விட்டமின் கே இருக்குது. இதை நம்ம வாரத்தில் ஒரு நாள் சாப்பிட்டா ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரையின் அளவு கட்டுப்படுத்தும். இதயத்தை சீராக வச்சுருக்கோம். ப்ரக்கோலி சாப்பிடாத குழந்தைங்கள கூட நம்ம ஈஸியாக இந்த மாதிரி கட்லெட் செஞ்சு ப்ரக்கோலி சாப்பிட வச்சிடலாம். இன்னும் நிறைய யூசஸ் இருக்குது இந்த ப்ரக்கோலியில். வாங்க நம்ம இந்த ப்ரக்கோலி வச்சு எப்படி சூப்பராக கட்லெட் செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். நான் அதுக்கு ஒரு பவுல் எடுத்திருக்கேன். அந்த பவுலில் நான் ப்ரக்கோலியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா நைஸாக சின்னதாக கட் பண்ணி அந்த பவுலில் சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு பச்சை தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் லேசாக வெதுவெதுப்பான தண்ணியில் ப்ரக்கோலி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் இந்த பவுலில் சேர்த்துக்கிறேன். ப்ரக்கோலி கூடவே ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் கூட ஒரு சின்ன சைஸ் தக்காளியும் சேர்த்துக்கிறேன். தக்காளி கூடவே கொத்தமல்லி சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். நறுக்கி வச்சிருந்த கொத்தமல்லியும் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், எல்லாரையுமே ஒன்றா பவுலில் சேர்த்தாச்சு. இப்போ நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். அரிசி மாவு கூடவே 4 to 5 டேபிள் ஸ்பூன் அளவு கடலை மாவு சேர்த்துக்கிறேன். இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்தாச்சு. பாருங்கள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு கூடவே காரத்துக்கு தேவையான அளவு கரம் மசாலா, 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ். நான் காஞ்ச மிளகாயை பொடி பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு. இப்போ நம்ம காரத்துக்கு 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் அளவு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கிருக்கோம். சேர்த்துட்டு நம்ம இந்த பவுலில் இருக்கிறத நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு, ப்ரக்கோலி, வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நமக்கு வடை மாவு பதத்துக்கு வரணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டேஜில் நம்ம சேர்த்த கடலை மாவு, அரிசி மாவு கரெக்டான பதத்தில் இல்லை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அரிசி மாவோ இல்லை கடலை மாவோ சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நமக்கு வடை பதத்துக்கு மிக்ஸ் பண்ணாதான் கட்லெட் கரெக்டாக வரும். பாருங்கள், நான் ஆல்ரெடி சேர்த்த மாவே எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. நான் இந்த மாதிரி எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு நான் இந்த மிக்சிங் எல்லாமே பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி தான் நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணணும். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நம்ம தண்ணி ஒரே அடியாக சேர்த்துட்டோன்னா ஒரு மாதிரி தண்ணியாகிடும் மாவு. நம்மளால் கட்லெட் தட்ட முடியாது. பாருங்கள், இந்த மாதிரி சப்பாத்தி பூரி மாவு பதத்துக்கு தட்டியாச்சு. மாவும் பிசைஞ்சாச்சு. இப்போ நாம் இதை சின்ன பால் சைஸ் எடுத்து வடை பதத்துக்கு தட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், கரெக்டான நமக்கு மாவு பதம் கரெக்டாக இருக்குது. நாம் தேவையான அளவு சின்னதாக பால் சைஸ் எடுத்து இந்த மாதிரி வடை மாதிரி தட்டிக்கோங்க. ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் தட்டி எடுத்துக்கோங்க. தட்டிட்டு பாருங்கள், இந்த மாதிரி தான் தட்டிக்கணும். தட்டி நான் ஆல்ரெடி ஒரு பிளேட்டில் வச்சுட்டேன்.
இந்த மாதிரி எல்லாத்தையுமே எல்லா மாவுமே தட்டி வச்சிடலாம். நமக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப் தட்டிக்கலாம். நமக்கு ட்ரையாங்கிள், ரெக்டாங்கிள், ஸ்கொயர், ஹார்ட் கூட நம்ம தட்டி எடுத்துக்கலாம். ஹார்ட் ஷேப் தட்ட தெரியும் அப்படின்னா நம்ம அந்த சிம்பிள் கூட தட்டி வச்சுக்கலாம். தட்டி வச்சதுக்கப்புறம் அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். பேன் நல்லா சூடு ஏறட்டும். சூடு ஏறிட்டு நான் இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ரொம்ப அதிகமாக எண்ணெய் ஊற்றி பொரிக்கலை. கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நான் இந்த மீடியம் எண்ணெயிலே நான் இந்த கட்லெட்டை பொரித்து எடுத்துக்க போகிறேன். பாருங்கள், நான் தட்டி வச்சுருந்த ஒன்று ஒன்றா எடுத்து பொறுமையாக சேர்த்துக்கிறேன். இந்த ஸ்டேஜில் நமக்கு அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும். அடுப்பு ஹை ஃப்ளேமில் இருந்ததுன்னா மேலே கருகிடும், உள்ளே வேகாது. அதனால் நம்ம அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒவ்வொன்றா சேர்த்துக்கோங்க. ஒவ்வொன்றா சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறம் இன்னும் ஒரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம். ப்ரக்கோலி கலரை பார்த்தாலே மோஸ்ட்லி நம்ம குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. அதனால் நம்ம இப்படி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தா ஈஸியாக சாப்பிடுவாங்க. நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி உங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுத்து பாருங்கள். நம்ம பிள்ளைங்க ப்ரக்கோலியே சாப்பிட்லன்ற கவலையும் இருக்காது. நம்ம பிள்ளைங்களுக்கு எல்லா சத்துமே நல்லா கிடைக்கும். ப்ரக்கோலி சாப்பிட்றதால கொலஸ்ட்ரால் அளவும் குறையும், ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரை நோயின் அளவும் குறையும், நம்ம பிள்ளைங்களுக்கு நார்ச்சத்தும் அதிகமாகும். அதனால் வாரத்தில் ஒரு முறையாவது நம்ம ப்ரக்கோலியை இந்த மாதிரி பசங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு தரலாம். நம்ம பொரியலோ இல்லை கூட்டோ அந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா அந்த கலரை பார்த்தாலே நம்ம பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க. அதனால் நம்மளை இப்படி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தான் நான் எங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணேன். பாருங்கள், நான் அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு பக்கம் நல்லா வெந்து ப்ரௌனாக வந்துருச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கிட்டேன். பாருங்கள், நான் ஸ்பூனை வச்சு தான் பொறுமையாக திருப்பி விட்டுக்கிறேன். நான் எண்ணெயும் அதிகமாக சேர்க்கலை. 2 பக்கமே நல்லா வெந்து ப்ரௌன் கலராக வந்துருச்சு. பாருங்கள், அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் டைம் எடுக்கும். கொஞ்சம் டைம் எடுத்தால் தான் நம்ம பிள்ளைங்களுக்கு டேஸ்ட்டாக ஹெல்த்தியாக சமைச்சு கொடுக்க முடியும் இல்லைங்களா? அதனால் கொஞ்சம் சிரமம் பார்க்காம ஹெல்த்தியாக டேஸ்ட்டாக நல்லா கலர்ஃபுல்லாக குழந்தைங்களுக்கு சமைச்சு கொடுங்க. அந்த க்ரீன் கலரே தெரியாமல் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலராக இந்த மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா சாஸோட விரும்பி சாப்பிடுவாங்க. சாஸ்னாலே பிள்ளைங்களுக்கு பிடிக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி செஞ்சு சாஸ் வச்சு கொடுத்து பாருங்கள். உங்கள் பிள்ளைங்க இன்னும் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் எங்கள் வீட்டில் எப்படி வந்திருக்குன்னு. அந்த ப்ரக்கோலி கலரே தெரியாமல் நல்லா மேலே மொறுன்னு உள்ள சாஃப்டாக டொமேட்டோ சாஸோடு அன்றைக்கி என் பிள்ளைங்க ப்ரக்கோலியே சாப்பிடாத குழந்தைங்க கூட சாப்பிட்டாங்க. ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.